ரசிக்கவில்லையே, இந்த கண்கள் மட்டும் உன்னை காணும். ஹலோ எவ்ரிவான், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் நானும் வித் மீ பெட்டு. ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா கட்டாயமாக நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங் வீலாக்ஸ்க்காக. அண்ட் இந்த வீலாகில் நானும் என் பையனும் வந்து திடீர்னு டிசைட் பண்ணி டின்னருக்கு சைனீஸ் ஃபுட் வந்து குக் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கோங்க. ஸோ அதுதான் நாங்கள் ஷாப்பிங் போயிட்டு என்னெல்லாம் வாங்கினோம், என்னெல்லாம் சமைச்சோம், எப்படி சமைச்சோம், எங்கள் 2 பேரோட அந்த குக்கிங் டைம் வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். என் பையனோட நான் நிறைய குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். அதில் ஒரு முக்கியமான ஒரு டைம் எனக்கு எங்கள் 2 பேருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு டைம் அப்படின்னாக்கா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து குக் பண்ணுறது. ஏன்னா எனக்கு ரொம்ப குக்கிங் பிடிக்கும், ஆனால் என் பையனுக்குமே ரொம்பவே குக்கிங் பிடிக்கும். அது வந்து ஒரு காட்ஸ் பிளெஸ்ஸிங் தான், அவனுக்கும் பிடிச்சிருக்கிறதுனால. ஸோ குக்கிங் வந்து ஒரு லைஃப் ஸ்கில்லுங்க. நம்ம பிள்ளைகளுக்கு வந்து அட் ஒன் பாயிண்ட் கட்டாயமாக அவங்க சமைச்சு சாப்பிட வேண்டியது ஒரு ஒரு கட்டாயமாக ஒரு டைம் வரும் இல்லைங்களா? அதனால நம்ம கட்டாயமாக பசங்களுக்கு வந்து மாஸ்டர் ஷெஃப் அளவுக்கு இல்லை அப்படின்னா கூட பேசிக் குக்கிங் ஸ்கில்ஸ் வந்து நம்ம சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து. ஸோ என் பையனுக்கு வந்து நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய விஷயங்கள் தோசை செய்கிறது, அப்புறமா ஸ்மூதி செய்கிறது, இந்த சாண்ட்விச் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ அவனுக்குமே ரொம்ப இன்ட்ரெஸ்டாகவே கற்றுக்கிட்டான். ஸோ நாங்கள் இன்றைக்கி என்ன மெனு டிசைட் பண்ணோம் அப்படின்னாக்கா, ஒரு சிக்கன் நூடுல்ஸ் பண்ண போகிறோம், ஹாட் அண்ட் சவர் சூப் பண்ண போகிறோம், அண்ட் ரெடிமேடில் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். அண்ட் டெசர்ட்க்கு ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம் வித் ஹாட் ப்ரௌனிஸாக சாப்பிட போகிறோம். ஸோ ஸ்கூலில் முடித்த உடனே வீட்டுக்கு வந்துட்டு குவிக்காக ஃப்ரெஷ்னப் ஆகிட்டு டைரெக்டாக டெஸ்கோ போயிட்டு நூடுல்ஸ்க்கு தேவையான வெஜிடபிள்ஸ், சிக்கன் அதெல்லாம் வாங்கிட்டுருக்கோம். டெஸ்கோவில் வந்து இதை பற்றி நம்ம சொல்லி ஆகணுங்க இல்லைங்க. லண்டனில் வந்து இப்போ ஒரு ஈஸியஸ்ட் மெத்தட் ஷாப்பிங்கில் வந்து ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க. எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன அப்படின்னாக்கா, இப்போ நீங்கள் பார்க்கலாம், என் பையன் அந்த ஸ்கேனிங் மிஷின் கையில் வச்சுருப்பான் பாருங்கள். ஸோ நம்ம ஷாப் பண்ணும்பொழுதே அப்படியே போய் பொருட்கள் எடுக்கும்பொழுதே அப்படியே ஸ்கேன் பண்ணி பேக்குள்ளே போட்டுட்டாக்கா, இந்த போயிட்டு நம்ம க்யூவில் நிற்க வேண்டியது, பில் பே பண்ணுறதுக்காக ஒவ்வொரு விஷயமா அப்போ தான் ஸ்கேன் பண்ணி பில் போட்டு அந்த மாதிரியான டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஸோ நம்ம நேராக இப்போ ஸ்கேன் பண்ணி முடிச்சுட்டு டைரெக்டாக போயிட்டு இந்த டில் வந்து நம்மளுக்கு தனியாக ஒரு டில்ஸ் இருக்கும் இந்த ஸ்கேனிங் மிஷின் யூஸ் பண்ணுறதுக்காகவே. நம்ம ஜஸ்ட் அந்த பார்கோட போய் ஸ்கேன் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்னெல்லாம் வாங்கணுன்ற பாஸ்கெட் வந்து அந்த சிஸ்டம்க்கு அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி அடுத்த செகண்ட் அப்படியே பே பண்ணிவிட்டு அந்த நம்மளுக்கு டச் அண்ட் பே கார்டு இருக்கு இல்லைங்களா, அப்படியே பே பண்ணிவிட்டு கிளம்பி வந்துகிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு டைம் வந்து சேவ் ஆகுது இப்போல்லாம் வந்து ஷாப்பிங்க்கு. ஸோ நான் ஷாப்பிங் போனாலே இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஸ்கேன் ஆஸ் யூ ஷாப். ஸோ ஸ்கேன் பண்ணிவிட்டு டக்குன்னு அப்படியே செகண்ட்ஸில் பே பண்ணிவிட்டு நம்ம வந்துடலாம். ஸோ வீட்டுக்கு வந்தாச்சு. அண்ட் எப்போ ஷாப்பிங் போனாலும் நானும் என் பையனும் எனக்கு ஷாப்பிங் எல்லாம் எடுத்து அடுக்கிறது எல்லாமே என் பையன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ எங்கள் 2 பேரோட டைம் வந்து இந்த மாதிரியாக தான் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணுவோம். எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் பையன், என் பையனுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் நான் தான். ஸோ எங்கள் 2 பேருக்குமே இந்த மாதிரி குட்டி குட்டி வீட்டு வேலைகள் விஷயங்கள் பண்ணுறது எல்லாமே ரொம்ப பிடிக்கும், சேர்ந்து பண்ணுறது. ஸோ ஷாப்பிங்கை வந்து மெயினாக அவன் ஏன் இன்ட்ரெஸ்டாக பண்ணுறான் அப்படின்னாக்கா, அவனோட விஷயங்கள்லாம் வாங்கிட்டு வரான் இல்லைங்களா, ஐஸ்கிரீமு, ஸ்நாக்ஸு, அதெல்லாம் ஃபஸ்ட்டு பத்திரமா ஃப்ரீசரில் வைக்க வேண்டியது, ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டியது. ஸோ அவனோட அந்த ஸ்நாக்ஸ் கம்பார்ட்மெண்ட்டில் அந்த ட்ராவில் வந்து அவன் ஸ்நாக்ஸ் எல்லாம் அடுக்கி வைக்கிறது. ஸோ அதெல்லாம் அடுக்கி வைக்கிறது அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுக்கு தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ நாங்கள் திங்ஸ் எல்லாம் அடுக்கிட்டு நம்ம குக் பண்ணும்பொழுது பார்ப்போம்.
ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிக்கன் பிரெஸ்ட் ஃபில்லெட்ஸ் தாங்க நான் வாங்கியிருக்கேன். அத வந்து இந்த மாரி ஸ்ட்ரிப்பா மெல்லிசா நீளமா அந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அந்த சிக்கன நாங்க கட் பண்ணி வாஷ் பண்ணி நான் எடுத்து வச்சுட்டேன். லைட்டா எனர்ஜி வேணும் இல்லைங்களா? ஸோ நானும் என் பையனும் வந்து எனக்கு வந்து ஒரு ஸ்மூதி வாங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து சாக்லேட் மில்க் வந்து வாங்கியிருந்தான். ஸோ அத வந்து ஊத்தி அத ஓப்பன் பண்ணி ஊத்தும்பொழுதே கீழ எல்லாம் பாதி கொட்டி அதையெல்லாம் தொடச்சி ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு குட்டி கலாட்டா பண்ணி சியர்ஸ் பண்ணி ஸோ ஜூஸ் அண்ட் ஸ்மூதியை வந்து குடிச்சிட்டு நான் வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணுறதுக்கு வந்து ஆரம்பித்தாச்சு. வெஜிடபிள்ஸ் வந்து நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா சூப்புக்கும் சரி நூடுல்ஸுக்கும் சரி அதே வெஜிடபிள்ஸ் தான். நூடுல்ஸ்க்கு வந்து இந்த ஸ்ட்ரிப்பாக அந்த ஜூலியன்ஸ் மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன். சூப்புக்கு வந்து நல்லா பொடியாக சாப் பண்ணிக்கிட்டேன். ஸோ நம்ம எடுத்த வெஜிடபிள்ஸ் வந்து பச்சை குடமிளகா, கேரட், பீன்ஸ், கேபேஜ். சூப்புக்கு மட்டும் நான் கொஞ்சமாக வந்து ஸ்வீட் கார்ன் போட்டிருக்கேன். அண்ட் நூடுல்ஸ்க்கு வந்து சிக்கனை வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இந்த ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணுற நூடுல்ஸ் வந்து நான் வந்து ஹோல் வீட் நூடுல்ஸுங்க. நம்ம டெஸ்கோ, சேன்ஸ்பரிஸ் எல்லா இடத்துலையுமே இந்த ப்ளூ ட்ராகன் பிராண்டுன்னு நினைக்கிறேன். ஸோ அதோடல வந்து ஹோல் வீட் நூடுல்ஸ் வந்து கிடைக்கும். ஸோ அதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ முதல்ல நம்ம நூடுல்ஸை வேக போட்டுட்டு அதுக்கப்புறமா சிக்கனை வந்து மேரினேட் பண்ணி வச்சுட்டு ஜஸ்ட் பெப்பர், சால்ட், சோயா சாஸ், கொஞ்சமாக ஆயில் போட்டு அதை மேரினேட் பண்ணிவிட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு நான் மீன்வைல் வந்து டக்குன்னு சூப் மட்டும் நானே செஞ்சுட்டேன். ஏன்னா நூடுல்ஸ் பண்ணுறது மட்டும் தான் என் பையனுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணிவிட்டு நம்ம சிக்கன் நூடுல்ஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற ரெசிபியை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஹாட் அண்ட் சவர் சூப்புக்கு முதல்ல ஒரு பாத்திரம் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு பொடியாக நறுக்கின பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் எல்லாமே பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா? கேரட், பீன்ஸ், குடமிளகா, கேபேஜ் அண்ட் கொஞ்சமாக ஸ்வீட் கார்ன். உங்களுக்கு வேணும்னாக்கா ஸ்வீட் கார்னை பாதி எடுத்து கொஞ்சம் நல்லா நீங்கள் அரைச்சி கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அந்த திக்னஸ்க்காக. அதுக்கப்புறமா சால்ட், பெப்பர், சோயா சாஸ், டொமேட்டோ சாஸ். உங்கள்கிட்ட வந்து இந்த டொமேட்டோ சில்லி சாஸ் இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி இந்த செஷ்வான் சாஸ் இருக்குது இல்லைங்களா? அது இருந்தாலும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு நீங்கள் தண்ணி விட்டு, நான் தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேங்க. ஏன்னா நிறைய வெஜிடபிள் சாப்பிடணுங்கிறதுக்காக தண்ணி கொஞ்சம் கம்மியாக விட்டுருக்கேன். தண்ணி நல்லா கொதி வரும்பொழுது ஒரே ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் வந்து தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணாக்கா அந்த திக்னிங்காக நல்ல ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா இன்னும் தேவைப்பட்டாக்கா நீங்கள் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணி ஆஃப் பண்ணாக்கா ஹாட் அண்ட் சவர் சூப் வந்து ரெடி. இதில் நீங்கள் வந்து எக்கோட ஒயிட் மட்டும் கூட ஒயிட் ட்ராப்ஸ், அந்த எக் ட்ராப்ஸ் மாதிரி கூட நீங்கள் செஞ்சு நான் வெஜிடேரியன் நீங்கள் சாப்பிட்றீங்கனாக்கா எக் ட்ராப்ஸ் அண்ட் சிக்கன் வேணும்னா கூட நீங்கள் போட்டு சாப்பிடலாம். அண்ட் நூடுல்ஸ்க்கு நல்லா ஹெவி பாட்டம்டு பேனாக எடுத்துக்கோங்க. நல்லா திக்காக கொஞ்சம் ஷாலோவாக இருக்கிற மாதிரி பாத்திரம் எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டு அதே மாதிரி இஞ்சி, பூண்டு பொடியாக நறுக்கினது, ஜூலியன்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் வெஜிடபிள்ஸ், குடமிளகா, கேபேஜ், கேரட் அண்ட் பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக சால்ட், சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். போட்டு நல்லா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு சாட்டே பண்ணுங்கள். க்ரன்ச்சியாகவே இருக்கட்டும். ஆக்சுவலி நீங்கள் வந்து நான் சிக்கனை வந்து நம்ம சில்லியும் கார்லிக்கும் போடுறோம் இல்லைங்களா? கார்லிக்கும் ஜிஞ்சரும் போடுறோம் இல்லைங்களா? அந்த டைம்லேயே நீங்கள் அந்த சிக்கனை போட்டு கூட அப்படியே ஃப்ரை பண்ணி அப்படியே நம்ம வேக வச்சு அப்படியே வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணி நூடுல்ஸ் பண்ணலாம். நான் மறந்துட்டேன் அந்த ஸ்டெப்பை. ஸோ தனியாக சிக்கனை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி வேக வச்சு
வேக வச்சுனாக்கா தண்ணியெல்லாம் விடாதீங்க. ஒரு வாரம் மீடியம் சிம்மில் வச்சு நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணாலே இந்த ஸ்ட்ரிப்பாக கட் பண்ணியிருக்கிறதுனால சீக்கிரமாகவே சிக்கன் வெந்துடும். ஸோ அந்த சிக்கனையும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சோயா சாஸ் அண்ட் கொஞ்சமாக அந்த ஸ்வீட் சில்லி சாஸ் வந்து போட்டிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஸோ வேக வச்ச நூடுல்ஸையும் நீங்கள் ஆட் பண்ணி நல்லா டாஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னாக்கா நம்மளோட நூடுல்ஸ் வந்து ரெடிங்க. நீங்கள் நூடுல்ஸில் வந்து என்றைக்குமே சால்ட் கொஞ்சம் கவனமாக போடுங்க. பிகாஸ் நம்ம சோயா சாஸில் இந்த கெச்சப்பில் இந்த டொமேட்டோ சில்லி சாஸில் எல்லாத்துலேயுமே சால்ட் இருக்கும். ஸோ வந்து சால்ட் வந்து கொஞ்சம் ஹாஃபாகவே நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு தேவைப்பட்டாக்கா லாஸ்ட்டாக சால்ட் அண்ட் பெப்பர் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு டாஸ் பண்ணி ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நம்மளோட வெங்காயத்தாள் போட்டு ஆஃப் பண்ணாக்கா ஒரு சிம்பிள் வெர்ஷன் ஆஃப் சிக்கன் நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. ஸோ சமைச்ச நூடுல்ஸை சிக்கன் நூடுல்ஸை நான் ஒரு நல்ல டைட்டாக க்ளோஸ் பண்ணுற மாதிரி ஒரு திக்கான ஒரு செராமிக் பவுலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சாச்சு. பிகாஸ் என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஸோ அவங்க வர வரைக்கும் கொஞ்சம் வார்மாகவே இருக்கட்டும். எனக்கு எப்பவுமே இந்த மறுபடியும் ரீஹீட் பண்ணுறதுல அந்த அளவுக்கு உடன்பாடு கிடையாதுங்க. ஸோ மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுவேன் ரீஹீட் பண்ணாமல், அந்த மைக்ரோவேவில் எஸ்பெஷலி ரீஹீட் பண்ணாமல் சாப்பிட்றதுக்கு. அப்படியே தேவைப்பட்டுச்சுனாக்கா நான் எப்போவுமே கேஸ் ஹாபில் தான் ரீஹீட் பண்ணுவேன், லைட்டாக சூடு பண்ணுறது. அதுவும் கண்டிப்பாக ரைஸோ சிக்கனோ கீரை இது எதுவுமே நான் ரீஹீட் பண்ண மாட்டேன். ஸோ நம்ம வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். எங்களுக்கு வந்து இந்த மாதிரி இந்த குட்டி ஒரு போர்டு நீங்கள் பார்ப்பீங்க, சைனீஸ் ஃபுட் என்ஜாய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி சின்ன சின்னதாக எனக்கு கிச்சனில் வந்து எழுதி வைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. நீங்கள் பார்க்கலாம் நம்ம கிச்சனில் வந்து நிறைய இந்த ஸ்டிக்கர்ஸ்லாம் நான் வேர்சஸ்லாம் எழுதி ஒட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் ஒயிட் போர்டில் வந்து அந்த பாசிட்டிவ் தாட்ஸ் மாதிரி கோட்ஸ் மாதிரி எழுதுவேன். அப்புறம் அன்றைக்கி என்ன சமைக்கிறேன்னு எழுதி வைப்பேன். இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தர மாதிரி. இப்போ என் பையன் கிச்சனுக்குள்ளே வந்த உடனே அதை பார்த்து படிச்சுப்பான். ஸோ இன்றைக்கி என்ன மெனுன்னு அவன் தெரிஞ்சுப்பான். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நீங்கள் பண்ணும்பொழுது நம்ம ஐடலாக இல்லாமல் சம்திங் நம்ம ஹோம் மேக்கர்ஸாக இருக்கிற நமக்கு வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுங்க பிஸியாக நம்மளை வச்சுக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு ஹாப்பியாகவும் இருக்கும். அண்ட் டெசர்ட்க்கு வந்து நான் சொன்ன மாதிரி ப்ரௌனீஸ் வித் ஐஸ்கிரீம். இந்த ப்ரௌனீஸை ஹாட்டாக நீங்கள் கொஞ்சம் லைட்டாக வார்ம் பண்ணிவிட்டு இந்த ஐஸ்கிரீம் வச்சு நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்கும். அப்படி இல்லாட்டினா நம்ம நார்மல் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸில் எல்லா கடையிலையும் வந்து நம்மளுக்கு ஸ்டிக்கி டாஃபி புட்டிங்னு ஒன்று கிடைக்குங்க. அது கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்டிக்கி டாஃபி புட்டிங் அண்ட் அது கூட வந்து கஸ்டர்டை ஊற்றி சாப்பிட்லாம். அந்த டெசர்ட் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இப்போது நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னாக்கா, ஸோ எல்லா டின்னர் வேலையெல்லாம் முடிச்சாச்சு. என் பையனும் அவனோட ஒர்க்கை முடிச்சுட்டு நைட்டு கட்டாயமாக நாங்கள் ப்ரஷ் பண்ணுவோம். ப்ரஷ் பண்ணிட்டு அவன் தூங்க போயாச்சு. நான் வந்து கிச்சனெல்லாம் நைட்டு டைடியாக பண்ணி என்ன ஆனாலும் சரிங்க ஒரு 20 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக கிச்சனை டைடியாக பண்ணிட்டு தான் போய் படுப்பேன். மேக்ஸிமம் 90% பண்ணிடுவேன். ஏதாவது ரொம்ப டயர்டாக இருக்கும்போது மட்டும்தான் நான் கொஞ்சம் வச்சுட்டு மார்னிங் வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு பண்ணிக்கலான்னு விடுவேன். பட் கண்டிப்பாக நான் டைடியாக பண்ணிடுவேன். டைம் ஆக்சுவலி இப்போ 9:30 ஆகுது. நான் உங்களுக்கு இப்போ வெளியில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இன்றைக்கி டே முடிச்சாச்சு, எல்லா வேலையுமே முடிச்சாச்சு. ஆக்சுவலி என்னோட ஹஸ்பண்டும் வந்துட்டாங்க. ஸோ அவருக்கு டின்னரை கொடுத்துட்டு நம்ம போயிட்டு தூங்க வேண்டியதுதான். ஸோ இதோட இந்த வீலாக் முடிஞ்சு. ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து ஒரு ஹெல்தி வெர்ஷன் ஆஃப் மினி பிரேக்ஃபாஸ்ட் தான் நான் செய்ய போகிறேன். அதுக்கு தான் இது எல்லாமே நான் ஊற வச்சுருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அதில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ until then, take care and bye-bye and thank you so much for watching this video.